அனைவருக்கும் வணக்கம். பால் உற்பத்தி மேம்பாட்டிற்காக புதிய திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கவும், பணியாளர்களின் நலம் பேண கருணை ஓய்வூதிய திட்டத்தை தொடங்கி வைக்கவும் வருகை புரிந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இவ்வினிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ள மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அவர்களையும், மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களையும், பால்வள இயக்குனர், இணை மேலாண்மை இயக்குனர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக ரூபாய் 100.85 கோடி மதிப்பீட்டில் கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ள நாமக்கல் நவீன புதிய பால் பண்ணை மற்றும் அம்பத்தூரில் புதிய பால் பொருள் ஆராய்ச்சி மற்றும் ஆய்வக கட்டடத்தை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக தொடக்க பால் உற்பத்தியாளர் சங்க ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு முதல் முறையாக கருணை ஓய்வூதிய திட்டத்தை தொடங்கி வைக்கும் விதமாக 5 பேருக்கு கருணை ஓய்வூதிய ஆணை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். திரு கோவிந்தராஜ், தஞ்சாவூர் மாவட்டம். திரு ராமகிருஷ்ணன், திருநெல்வேலி மாவட்டம். திரு ஜெயராமன், சேலம் மாவட்டம். திரு ராஜேந்திரன், பெரம்பலூர் மாவட்டம். திருமதி ராணி, காஞ்சிபுரம் மாவட்டம். இப்போது சிறு காணொளி. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பால் உற்பத்தியாளர்களுக்கு பல்வேறு சிறப்பு திட்டங்களையும் மற்றும் அவர்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்த ரூபாய் 228.43 கோடி சிறப்பு ஊக்கத்தொகையினையும் இதுவரை வழங்கியுள்ளார்கள். மாநிலத்தில் பால்வளத்துறை தற்போது பல்வேறு முக்கிய பணிகளை முன்னெடுத்து வருகிறது. நாமக்கல் மாவட்டம் லத்துவாடியில் ரூபாய் 89.28 கோடி மதிப்பீட்டில் நாளொன்றுக்கு 2 லட்சம் லிட்டர் பால் கையாளும் திறன் கொண்ட புதிய அதிநவீன பால் பண்ணை அமைக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் சுமார் 310 கிராமங்களில் உள்ள 58,546 பால் உற்பத்தியாளர்கள், 504 கூட்டுறவு சங்கங்கள் பயன்பெறும். உள்ளூரிலேயே பால் பதப்படுத்தப்பட்டு விரைவாக பாலினை விநியோகம் செய்வதை உறுதி செய்ய முடியும். மேலும் பால் மற்றும் பால் பொருட்களின் தரத்தினை உறுதிப்படுத்தவும் நுகர்வோரின் தேவைக்கு ஏற்ப புதிய பால் பொருட்கள் உற்பத்தி செய்வதற்கு ஏதுவாக சென்னை அம்பத்தூரில் பால் உபப்பொருட்கள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு ஆய்வகம் ரூபாய் 11.57 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக ரூபாய் 100.85 கோடி மதிப்பீட்டில் பால் வளத்துறையினை மேம்படுத்த இன்று 2 புதிய திட்டப்பணிகளை திறந்து வைத்து பால் உற்பத்தியாளர்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் நுகர்வோருக்கு தரமான பால் பொருட்கள் வழங்கிட வழிவகை செய்தமைக்கும். மேலும் பால் உற்பத்தியாளர் சங்கங்களில் பணியாற்றி ஓய்வு பெறும் பணியாளர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 1000 வீதம் மாதாந்திர கருணை ஓய்வூதியம் வழங்கி அவர்கள் வாழ்வில் ஒரு சமூக பாதுகாப்பினை ஏற்படுத்தியமைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு நிலையத்தின் சார்பாக இன்று 100.85 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தும், மேலும் பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் பால் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு 1000 ரூபாய் மாதாந்திர கருணை ஓய்வூதிய ஆணையினை வழங்கி சிறப்பித்த பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிற மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், அரசு தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும், அரசு செயலாளர் அவர்களுக்கும், ஆவின் இணை மேலாண்மை இயக்குனர் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.